உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டுக்கே நன்றி சொல்ல வேண்டும். நாம் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன். மணிரத்னம் பிலிம் அப்படின்னு போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார். நாசருக்கு நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நானும் சினிமா விமர்சகன் தான், நானும் சினிமா ரசிகன் தான். நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். வியாபாரம் வெற்றி பெறணும், அதெல்லாம் ஓகே. எனக்கு சினிமாவும் வெல்ல வேண்டும். மணி சார் கூட ஒரு பொண்ணுங்கிற தந்தது தான் பாதி பேர் இருந்தாங்க. சம்பளம் 2ஆம் பட்சம் தான் அவங்களுக்கு. இது எங்களுக்கு தெரிந்த உண்மைகள். சீட்டு கிடைச்சாச்சு உட்கார்ந்து. அனைவருக்கும் வணக்கம். இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி பிடித்து இந்த மேடையுடைய கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்கு உங்களுக்கு உள்ளது. அது மறுக்க முடியாத உண்மை. நீங்க எப்ப வேணா இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கலாய்ப்புடன் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. வழக்கமா அப்படி பார்ப்போம் வரட்டும் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள். எனக்கு என்னுடைய யூனிட்டை பார்க்கும்போது முகதாட்சண்யம் கருதி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்குங்கிறத ஒரு கை தியேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசில்லாம அடிக்க முடியும். அதனால இப்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க. ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன் பீப்புள். இதுல இங்க வந்து கத்துக்கலாம்னு வந்தோம் சார்ங்கிறவங்க யாருமே இதை கத்துக்கிட்டு வந்தவங்க தான். டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும், அவங்க கூட வேலை செய்யும் போது அவங்கள் முகத்துல பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று. அது யூனிட்டுக்கே தொற்றிக்கிச்சு. அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. எங்களுக்கு வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் பேசுறதை விட ஒரு க்ளோஸ் அப் சிந்து சாரா இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன பையன் தான் இருக்கட்டும், அது எடுக்கிறதுக்கு ஒரு 50 பேர் வேலை செய்வாங்க. திரை பூரா ஒரு முகம் தான் அது. அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க, காரை பரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போட்டோங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை சார். அதை செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லா நேரமும் தூக்க முடியாது. யாராவது உதவிக்கு வேணும். புரட்டி போடுறதுங்கிறது பெரிய விஷயம். கொஞ்சமாக அதை நகர்த்தலாம், நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்றதுல இதுல எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைய. அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸ்ல நீங்க பார்த்தது ஒரு கிளிம்ஸ் தான். ட்ரெயின்ல வேகமா போகும்போது சீனரி தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நாங்க கிட்ட ஜங்ஷன்ல இருந்து எல்லாரையும் வண்டியில ஏற்றிக்கிட்டு வந்தோம். எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் தளத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன். நிஜமாவே வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செஞ்சவங்க, இங்கிருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரங்க பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க. என்னுடைய தாழ்மையான உதாரணம் மணிரத்னம் சார் பத்தி சொல்ல வேண்டாம். மணிரத்னம் பிலிம் அப்படின்னு போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார். இது இட்ஸ் மணிரத்னம் பிலிம். இவர்களைப் போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாக, சினிமா ஞானியாக மாறி இருக்கிறார். எனக்கு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ அவர் கூட வேலை செய்யறது எனக்கு குதூகலமாக இருந்தது என்பதுதான் உண்மை. அது எல்லாருக்கும் தெரியும், படம் பார்க்கும்போது தெரியும். அந்த எங்க செட்டில் இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும் அது புரியும். இதுல இருக்கிற டெக்னீஷியன்ஸ், எடிட்டர் ஒரு ட்ரெய்லர்லயே தூக்கிட்டாங்க மணியும் சேர்ந்து. அது ஒரு சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள், பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபம் அவர்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்காவில் படம் எடுத்துட்டு இருக்க வேண்டியது, அது 20 வருஷம் முன்னாடியே நிகழ்த்திருக்க வேண்டியது. மருதநாயகன் அவருடைய எங்களுக்கா அது தெரியும். படத்தில் பார்த்தா பேசுவாங்க. அதை நான்
சினிமா விமர்சகர்களிடம் விட்டு விடுகிறேன். அவருக்கு நல்ல பேர் கிடைக்கணும். நானும் சினிமா விமர்சகன் தான், நானும் சினிமா ரசிகன் தான். நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வியாபாரம் வெற்றி பெறணும், அதெல்லாம் ஓகே. என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் அதான் ஒரே மாதிரி எண்ணம் உடையவர்களுடன் பேசிக்கணும். நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணி சார் ஆகட்டும், நடுவில் போய் பேச டைம் இருக்காது. அதுவும் டெக்னீஷியன்ஸுக்கு மேலே கீழே பார்த்துட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அலைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் நாங்கள் பேசுறது கூட அரட்டையா இருக்காது. லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பற்றியா இருக்கும், வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பற்றியா இருக்கும். இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமைவதே எவ்வளவு படம் எடுத்தாலும் கிடைக்காது. அது எனக்கு கிடைத்தது, ராஜ்கமலுக்கு கிடைத்தது. ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷனல்ங்கிற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை மணிரத்னம் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க. ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 50 படம் பண்ணிட்டு போகிற அந்த பையங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நிஜமாவே 100-200 படம் பண்ணவங்கலாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த சந்தோஷத்துக்காக மணி சார் கூட ஒரு பொண்ணுங்கிற சந்தோஷத்துக்காக தான் பாதி பேர் இருந்தாங்க. சம்பளம் 2ஆம் பட்சம் தான் அவங்களுக்கு. இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறது நான் சொல்றேன். நான் வையாபுரி மாதிரி ஆர்டிஸ்ட் நான் கண்டெடுத்த அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்த போது நாங்கள் கண்டெடுத்து இவர் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டது அவர். இன்னைக்கு அவர் எங்க கூடயே பயணம் உட்கார் சீட்டு கிடைச்சாச்சு உட்கார்ந்து. அது ரொம்ப கஷ்டம். அந்த நிலையிலிருந்து வந்த அவருக்கு தான் தெரியும். இங்க ஜோஜோ இல்லை, இப்ப இங்க முன்வரிசையில் எல்லாருமே என் நண்பர்கள் தான். அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமை. நீங்க படம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் பத்தி நான் பேசுறேன். ஏன்னா இப்ப பேசும்போது அவர்கள் பேரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும். அவர்கள் திறமையும் பத்தி பேசுவதற்கு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன். மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டுக்கே நன்றி சொல்ல வேண்டும். நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன். இது உங்களுக்கு நன்றி சொல்வதும் எங்கள் குதூகலத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டது. நம்ம எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவோம். இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. அது தக் லைஃப் சம்பந்தப்பட்டது இல்லை, அது அப்புறம் பேசுவோம். கண்டிப்பா அதற்கான நேரத்தை ஒதுக்கி தர வேண்டியது என் கடமை தமிழனாக. நன்றி.